ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த கார்த்திக்கும் அஞ்சலிக்கும் சரியான ஆப்பு வச்சா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை வச்சார் இந்த எஸ்எஸ்கே. அதனால் என்ன பேசன்னு தெரியாமல் திக்கு திணறி அப்படி திண்டாடி முடிச்சு நின்றுக்கிறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையை திடீர்னு இவங்க அனுபவிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவே இல்லை. இதே வேலையை நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் செய்கிறப்போ அப்படியே இனிச்சிச்சு, தேனி இனிக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு இனிப்பாக இருந்துச்சு. அதே விஷயம் இவங்களுக்கு நடக்கிறப்போ அப்படியே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவங்களும் அந்த கௌதமி இலக்கியாவும் ஏமாற்றி தான் அந்த சொத்து பத்து எல்லாத்தையும் இவங்க பேரில் மாற்றி வாங்கினாங்க. இப்போ இவங்களுக்கே தெரியாமல் இவங்க மூலியமாக அந்த சொத்து பத்திரம் எல்லாத்தையும் இவங்க கிட்டேருந்து இந்த தாட்சாயணி எஸ்எஸ்கேவும் வாங்கிட்டாங்க. அது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நின்றுட்டுருக்காங்க. பார்த்தியா, அங்கே இருக்காங்க அவங்க. எப்படியோ ஒரு வழியாக சொத்து பற்றி எல்லாமே நம்மக்கிட்ட வந்தாச்சு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நின்றுட்டுருக்கிறப்ப தான் இவங்களுக்கு வச்சான் பரா போன்ட்டு தாட்சாயணி இருந்துக்கிட்டு, என்னது அம்மாவா, என்ன போய் அம்மான்னு சொல்கிற பற்றியா, அம்மாலாம் உனக்கு கிடையாது, ஏன்னா நான் பெரிய வில்லிடி, வில்லிக்கே பெரிய வில்லி, என்னமோ சொத்து பத்திரம் எல்லாத்தையும் நாங்கள் மாற்றி கொடுத்தது ஏதோ உன் மேலே இருக்கிற பாசத்தினால நினச்சியா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த சொத்து பத்திரம் எல்லாத்தையும் அந்த கௌதமை ஏமாற்றி வாங்க முடியாது இல்லையா, அதனால தான் உங்கள் பேரில் மாற்றி அதுக்கப்புறம் உங்கள் கிட்டேருந்து எங்கள் பேருக்கு மாற்றோம். எப்படி எங்கள் ஐடியா இதனால நாங்கள் எதுக்காக ஆசைப்பட்டிருந்தோமோ அது நடந்துச்சு. இனிமேல் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இனிமேல் நீங்கள் எங்களுக்கு தேவையும் இல்லை. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு வெளியே போயிட்டீங்கன்னு நல்லாயிருக்கும். இல்லைன்னா பெரிய பிரச்சனையாக வரணும். நம்ம கார்த்திக் கோவம் வந்தது உடனே அவர் சட்டையை பிடிச்சி, டேய் என்னடா உனக்கு ஆச்சு, எதுக்காகடா இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, ஏன்டா எங்களை ஏமாத்துறேன், நாங்கள் என்னடா பாவம் பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்கேன், என் மேலேயா கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புளின்னு ஒன்று தவட மேலே வைக்க உடனே அவந்துக்கிட்டு, என்னவே அடிக்கிறீங்களா, நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், போலீஸை கூப்பிடணும். போலீஸே எங்கள் கையில்டா, போலீஸ் என்ன டிபார்ட்மெண்ட்டு எங்கள் கையில் தான் இருக்குது. எங்கள் கிட்டேயோ மோதிர உன்னை சின்ன பையன்றதுனால பொடி பையன்றதுனால அமைதியாக விட்றேன். ஓவராக பேசியிருந்தா உனக்கும் அந்த கௌதமுக்கும் அந்த நிலவை தான். அதனால் தயவு செஞ்சு இப்போயே போயிட்டேன்னா ஏதோ 5 10 உனக்கு வச்ச மாதிரி போடுறேன், அதை எடுத்துகிட்டு போய் நீ பொழைச்சிக்கலாம். அதை விட்டுட்டு எங்கள் கிட்ட வந்து சீனை போடுதுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னு தெரியாது. ஏன்னா நாங்கள் கொள்ளாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டைலாகெல்லாம் பேசிக்கிறாங்க. உடனே இவங்களை நம்ம தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிறக்கும் தலையடிச்சுக்க, இன்னொரு பக்கம் பயிரை வந்துக்கிட்டு, இதுவும் கூட சேர்ந்தது எனக்கு தான் பெரிய அசிங்கம், இதுங்களோட சேர்ந்ததுனால தான் இந்த வீட்டை அதிகாரம் பண்ணது எல்லாமே போச்சு. இப்போ கடைசியில் நடுத்தெருவுக்கு வந்தாச்சு, சோத்துக்கு பிச்சை எடுக்கிற நிலைமையும் வந்தாச்சு. இத்தனை நாளாக இருந்ததை வந்து நானே போய் இது பண்ணிட்டோம் போல். ஏன்னா ஒரு இதில் இருக்கிறப்ப அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதா மனுஷத்தோட இயல்பு. அதை விட்டுட்டு அதை வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா கடைசியில் இருக்கிறதும் போய் நம்மளோட நிலமை இப்படி திண்டாட்டம் ஆடுற மாதிரி ஆயிடுச்சு. அது எல்லாத்துக்கும் காரணமான இந்த இலக்கியாச்சு தாட்சாயணியும் அந்த எஸ்எஸ்கேவும் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்தில் சுற்றிட்டு இருக்காங்க. இந்த கார்த்தியும் நம்ம அஞ்சலியும். ஏன்னா இவங்க 2 பேரும் இப்போ வேறு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் திக்கு திணறி முடிச்சுங்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்களை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருப்பாரா இலக்கியாவும் கௌதமும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க, சின்ன பிள்ளைங்க இல்லையா, அதனால் இவங்களை மன்னிச்சு ஏற்றுக்கிறத தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் ஏற்றுக்கிறாங்க. இதுக்கப்புறமா இந்த எஸ்எஸ்கேவையும் அந்த தாட்சாயணி எப்படியெல்லாம் பழிவாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு அதோட அவதாரத்தோடு வந்திருக்காங்க நம்ம இலக்கியா. புதிய அவதாரத்தில் இனிமேல் அவங்க 2 பேரும் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஏன்டா இவங்களை பகைச்சிக்கிட்டோன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு பயங்கரமாக ஒரு பிளானை பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பிளானில் கண்டிப்பாக அவங்க சிக்குவாங்க. சிக்கலைனாலும் சிக்க வைக்கிறது தான் நம்ம இலக்கியாவோட பிளான். இந்த பிளானை வந்து எப்படி போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெண்டர் விஷயத்தில் இவங்க எப்படி ஏமாற்றி இவங்களை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ரொம்ப இழுப்பான வச்சாங்களோ அதே மாதிரி அவங்களையும் அதே மாதிரி ஏமாற்ற போகிறாங்க. அந்த இதில் ஏமாந்ததுக்கப்புறம் யார் நம்மளை காப்பாற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு கடவுளே என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அங்கங்கே காலில் விழுற நேரம் வரணும், அந்த மாதிரி பண்ண போகிறாங்க. அது வரைக்கும் நம்ம காத்துட்ருக்கணுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, காத்துக்கிட்டு தான் இருந்தாகணும், வேறு வழியில். இப்போதைக்கு இந்த கார்த்தியும் அஞ்சலியும் இனிமேல் எந்த பிரச்சனைக்கும் நம்ம போகக்கூடாது, யாரையும் நம்பவும் கூடாது, நம்ம வீட்டு ஆளுங்க தான் நமக்கு கடைசி வரையும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இனிமேல் ஒழுங்காக இருந்தால் ஆச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ இருக்கிற இலக்கியா கௌதமும் இது மேலே அவங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி அசிங்கப்படுத்தியும் இவ்வளோ கேவலப்படுத்தியும் இன்னமும் அவங்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பார்த்தியா, அதுதான் நான் இலக்கியா நம்ம கௌதமோட பெரிய குணாதிசயம். அந்த குணாதிசயம் இப்போ கூட அஞ்சலி கிட்ட ஐயோ போய் இதுங்கிட்டே நான் போய் கையேந்தி நிற்கணும், இந்த கார்த்திக்கு அறிவே இல்லை, நம்மளை வந்து கூட்டு போய் பிச்சு எடுத்தாச்சு புழைக்கி வைக்கணும், சாப்பாடு போடணும், அப்படி பண்ணாத இவங்க கிட்ட வந்து கையேந்திட்டு இருக்கான் பாரு, இதுவே எனக்கு பெரிய அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ கூட அந்த திமுறை விட்டே கொடுக்கல. தாட்சாயணி கூடயே போயிட்டு இருந்தா வரைக்கும் கையில் காலில் ஒன்று தான் நம்ம சேர்த்து இருந்துப்பாங்க. அதை விட்டுட்டு அந்த கார்த்தியை நம்பி வெளியே வந்து ஏன் தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி நின்றுக்கிறா. புலம்படி புலம்பு, நல்லா புலம்பு, உன்னால தான் எல்லா பிரச்சனையும், ஒழுங்கு மரியாதை இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை, ஓவர் சீனை போட்டல, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.